I'm Dr. Dhivyambigai, consultant obstetrician gynecologist and fertility specialist. I have an experience of 10 years in these fields. So the common problems for reproductive age group women la enna common problems which requires the gynecological consultations அப்படினு பார்த்தோம்னா in general first irregular periods இருக்கும். அது வந்துட்டு most common reason is PCOS, hormonal imbalance, all those things. The next thing is like they have heavy menstrual bleeding. Periods regular and கூட prolonged and heavy menstrual bleeding 10 days 14 days continuous bleeding ஆகுது, heavy clots போகுது அந்த மாதிரி சொல்வாங்க. They'll become anemic and all those things. That we call it as abnormal uterine bleeding. And the abnormal uterine bleeding there are various reasons, but if you see like common reasons are like fibroids ன்னு சொல்லுவோம். Fibroids nothing but benign tumors. அது வந்து கேன்சர் கட்டி கிடையாது, but it is a lump formed in the uterus causing heavy menstrual bleeding plus painful periods, dysmenorrhea ன்னு சொல்லுவோம். ஸோ பெயினும் இருக்கும், ப்ளீடிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இது வந்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு when we do a scan we'll come to know if there are any fibroids. Fibroids again the location is more important. எந்த இடத்துல அந்த fibroid locate ஆயிருக்குன்றது and size of the fibroid also. Generally small fibroidsலாம் வந்துட்டு just requires only conservative management. Just அதை observe follow up மட்டும் பண்ணிட்டா போதும், whether it's increasing in size or not ன்னு பார்த்தா போதும். In general small fibroids வந்து usually asymptomatic-ஆ இருப்பாங்க. நீங்க உங்களோட ஸ்கேன் இப்போ மாஸ்டர் செக்அப்லாம் ஸ்கேன் பண்றப்போ they would have noted down like seedling fibroid இருக்கு or fibroid of 1 centimeter அந்த மாதிரிலாம் கொடுக்கிறது. It's just a coincidental finding. அது வந்து நம்ம வந்து follow upல மட்டும் வெச்சிட்டா போதும், அதுக்கு எதுவும் ட்ரீட்மென்ட் தேவையில்லை. But if it is a huge fibroid more than 5 centimeters or submucosal fibroid ன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையோட இன்னர் லைனிங்ல அந்த fibroid இருந்ததுன்னா they'll have heavy bleeding. Some women and all we have seen like with hemoglobin 3-4 because of the blood loss during periods. அந்த அளவுக்கு severe anemiaக்கு அது போயிடலாம். ஸோ அந்த மாதிரி fibroid இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா we have to remove the fibroid. See reproductive age group women planning for pregnancy, not completed family, இன்னும் நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குன்றவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வில் கிவ் த ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட், மேக் தம் கன்சீவ். பட் ஒன்ஸ் தே கம்ப்ளீட்டட் ஃபேமிலி, ஒரு 45 இயர்ஸில் எனக்கு 2 குழந்தை முடிஞ்சிருச்சு, நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன்றவங்களுக்கு வில் அட்வைஸ் லைக் ஹிஸ்டெக்டமி, தட் இஸ் ரிமூவல் ஆஃப் த யூட்ரஸ் அலாங் வித் த ஃபைப்ராய்ட். ஸோ பேஸ்ட் அப்பான் த ஏஜ் and their fertility requirement we suggest the treatment for these fibroids. Fibroids எதனால வருதுன்னா probably hereditary, diet, all those things. So in general it's a estrogen dependent tumor. Actually அது என்னன்னா நமக்கு பாடியில் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஃபைப்ராய்டு அதோட டிபெண்ட்டாக தான் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் அந்த 20 to 45 இயர்ஸில் வந்து அது வேகமாக க்ரோ ஆகும். ஆஃப்டர் 45 இயர்ஸ் we call it as பெரிமெனோபாசல் ஏஜ். ஸோ ஒன்ஸ் அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற டைம் வரப்போ உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து மெனோபாஸோட ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஏஜ் லிமிட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட சிவியாரிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அனீமியா பொறுத்து அந்த ஃபைப்ராய்டோட ட்ரீட்மெண்ட் வில் டிசைட். ஸோ டுவர்ட்ஸ் மெனோபாஸில் உங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஸ்மால் ஃபைப்ராய்ட்ஸ் வி கேன் ஜஸ்ட் டூ அ கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் ஏன்னா அது மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி கர்ப்பப்பையோட அந்த ஃபைப்ராய்டும் சுருங்க தான் ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் லைக் கண்டிஷன்ஸ் ரிலேட்டட் டு த ஃபைப்ராய்ட் அண்ட் த ட்ரீட்மெண்ட். And next other reasons for heavy periods ன்னு பார்த்தோம்னா sometimes polyp-ஆ இருக்கலாம், endometrial polyps ன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு fleshy growth அது இருந்தாலும் இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கும். இன் பிட்வீன் பீரியட்ஸ் கூட ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இந்த மந்த் they'll be experiencing some sort of bleeding, spotting அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அகெயின் அந்த மாதிரி பாலிப்ஸ் இருந்தாலும் பாலிப்ஸ் இஸ் அ க்ரோத், அது ஒன்றும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெருசாக பண்ண முடியாது. மெடிசன்ஸில் பாலிப்பை கிளியர் பண்ண முடியும்னா நோ, வி ஹவ் டு டூ அ சர்ஜிக்கல் எக்ஸிஷன். அது வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் பாலிபெக்டமின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரோஸ்கோபி இஸ் நத்திங் பட் புட்டிங் அ கேமரா இன்சைட் த யூட்ரஸ் and then we'll see where the polyp exactly are arising from and then we'll do the polypectomy. Nothing but we'll cut the polyp and remove it and we'll send it for the biopsy and the tissue testing பண்ணுவோம். அது polyps அது மாதிரியும் இருக்கலாம். So and adenomyosis னு ஒரு condition இருக்கு. அந்த conditionல பார்த்தா more than heavy bleeding they'll have severe pain, not commonly seen in multiparous women. 2-3 children அந்த மாதிரி மல்டிபிள் டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப திக் ஆகிடும், பல்கி யூட்ரஸ் அப்படின்னு ஸ்கேனில் ஃபைண்டிங்ஸ் வரும், இல்லாட்டி அடினோமயோசிஸ் அந்த மாதிரி வரும்.
that condition is again it's like little difficult to treat. The medical management we can try, medicines கொடுத்து அந்த pain relief bleeding control பண்ணலாம். But if it is too severe pain அதில் relief இல்லைனா then we have to go for the surgical options for adenomyosis.